தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பாவமும் அக்கிரமமும் அநியாயமும் தீமையும் பிறரை கெடுத்தும் பிறர் குடும்பங்களை கெடுத்தும் பிறரை அவமரியாதையாக நடத்தியும் பழிக்கு பழி செய்தும் தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் வெறுப்புக்கு வெறுப்பையும் செய்து வாழ்வதனால் நமக்கு பலனும் பயனும் என்ன? இவைகள் நமக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியமாய் இருக்கிறதென்று வேதவசனம் கூறுகிறது. ஆனால் தீமை செய்பவர்களுக்கு நன்மையையும் வெறுப்பவர்களிடம் அன்பையும் பழிக்கு பழி செய்யாமலும் பழிக்கு பழி வாங்காமலும் பிறரை தூஷியாமலும் அவர்கள் நடந்து கொண்டதின்படியும் அவர்கள் நமக்கு தீமை செய்ததின்படியும் நாம் செய்யாமலும் இருந்தால் பரலோக பரம பிதாவினிடத்திலிருந்து நமது நற்கிரியைகளுக்கு தக்க பலன் தொடர்ச்சியாக தடைபடாமல் வந்து கொண்டே இருக்கும். நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். வேதவசனம் கூறுகிறபடி கிருபையும் நன்மையும் நம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்மை நிச்சயம் பின்தொடரும். எந்த தீமைக்கும் தீமை செய்யாது இருப்போம். God bless you.